கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இன்றைய வார்த்தை சங்கீதம் 23:1. கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, குறைவு என்பதில்லை. ஏன் அப்படின்னா, ஆண்டவர் உங்களுக்கு மேய்ப்பரா, அதாவது அவர் உங்களை நடத்துகிறவராய், அவர் உங்களுக்கு பாதுகாவலராக இருந்தால் குறைவுகள் கிடையாது. இன்றைக்கி நீங்கணும்னு சொன்னால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்கணும். அவர் எனக்கு போதுமானவர் என்று நம்பணும். அவர் உங்களுக்கு மேய்ப்பராக இருக்கணும். இன்றைக்கி அவரை ஏற்றுக்கொண்டீங்களா? அவருடைய வழியில் நீங்கள் கடந்து வர்ற பிள்ளைகளாக இருக்கிறீங்களா? உங்கள் வாழ்க்கை ஆண்டவர் மாற்றுவார். ஏனென்றால் தாழ்ச்சி என்பது இல்லை, குறைவு என்பது இல்லை. எல்லாவற்றையும் ஆண்டவர் நிறைவாக்குவார். நித்திய மகிழ்ச்சி ஆண்டவர் கொடுப்பார், சந்தோஷத்தை கொடுப்பார், ஒரு சமாதானத்தை கொடுப்பார். உன் வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றுவார். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, கர்த்தருடைய பிள்ளையை நீ விசுவாசி. ஆண்டவரே, நீர் எனக்கு இறங்கி வாங்கப்பா, என்னுடைய தேவையெல்லாம் எனக்கு சந்திங்கப்பா, நான் உங்களுடைய சமூகத்தில் கடந்து வரேன், என்னை ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவர் என்று சொல்லி நீங்கள் அர்ப்பணிக்கிறீங்களா? கர்த்தர் உங்களுக்கு மேய்ப்பராக இருப்பாரானால் உங்கள் வாழ்க்கையில் தாழ்ச்சி என்பது இல்லை, அதாவது குறைவுகள் என்பது இல்லவே இல்லை. நிச்சயமாய் கர்த்தர் குறைகளை நிறைவாக்குவார். என் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமேன்.